வணக்கம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு, அடையாள அட்டை தொடர்பான புதிய தகவல் வெளிவந்திருக்கிறது. எந்த வகையான ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை பெற முடியும், விண்ணப்பத்திற்கான விதிமுறைகள் என்ன, விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை என்பது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படும் ஒரு அட்டை. இது ஓய்வூதியம் பெறுபவர் என்பதை உறுதிப்படுத்தவும், பல்வேறு அரசு சேவைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வழங்கப்படும் சேவைகளை பெறுவதற்கும் இந்த அட்டை பயன்படும். சில சிறப்பு சலுகைகள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான திட்டத்தை பெறுவதற்கும் இந்த அட்டை பயன்படும். இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அரசு ஓய்வூதியர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுவது சார்ந்து முக்கியமான தகவல்கள் வெளிவந்துள்ளது. அந்த வகையில் டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனர்ஸ் ஐடென்டி கார்டு பெற விண்ணப்பம் செய்வது தொடர்பாக அறிவிப்புகள் வெளிவந்துள்ளது. ஓய்வூதியர்கள் அனைவரும் அடையாள அட்டைகள் பென்ஷனர்ஸ் ஐடென்டி கார்டு வழங்குவதாக PRCCA டிஓடி தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஓய்வூதியர்கள் அனைவரும் உரிய படிவத்தினை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் சேர்த்து 2 புகைப்படங்கள் அனுப்பப்பட வேண்டும். ஒரு புகைப்படத்தை விண்ணப்ப படிவத்தில் ஒட்ட வேண்டும். மற்றொரு புகைப்படத்தை தனியாக ஒரு கவரில் போட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். PPO பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நகல் ஓய்வூதியர் அடையாள அட்டை படிவத்துடன் இணைத்து அதனுடன் உங்கள் ஆதார் அட்டையும் நகலையும் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். ஓய்வூதியர் அடையாள அட்டை விண்ணப்பத்துடன் அனைத்து ஆவணங்களையும் இணைத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு நேரில் சென்றோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலம் சமர்ப்பிக்கலாம். அனுப்புவதற்கான முகவரி டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கவுண்ட்ஸ் பென்ஷன் DOT செல், ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் CCA தமிழ்நாடு சர்க்கிள், TNT காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நம்பர் 60, எத்திரால் சாலை, எக்மோர், சென்னை 600008. இந்த விண்ணப்ப படிவம் அதிகாரபூர்வ இணையதளத்தில் இருக்கிறது. அதனை பதிவிறக்கம் செய்து அதனை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களை இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். இந்த விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டியதற்கான கடைசி தேதி சார்ந்து எந்த விதமான அறிவிப்பும் குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ சார்ந்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.